பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கி 34வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஜெபத்தெல்லாம் கேட்கிறார். கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம சில காரியத்தில் நிரப்புவோமேயானால் ஒன்றொன்னா தான் நிரப்பணும். வேதம் சொல்லுது, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி எல்லா வெறும் பாத்திரங்களையும் ஒன்றொன்னா ஊற்றுனாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தர் பெந்தேகோஸ்தே நாளிலே அபிஷேகம் பண்ணும்போது ஒரே நிமிஷத்தில் ஒரே டைமில் எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பினார். நான் நம்புகிறேன், உங்களுக்கு அநேக தேவைகள் ஒரே நேரம் சந்திக்கப்படணும். கர்த்தர் நினைத்தால் அந்த காரியத்தை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். இன்றைக்கு முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலிலே இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக இந்த மொர்தெகாயை குறித்து நம்ம நிறைய நல்ல விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். மொர்தெகாயை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், தேவனுடைய பிள்ளைகளாகிய யூதர்களுக்காக நின்னார். இது எல்லாம் சொன்னாலும் ஒரு விதத்தில் இந்த மொர்தெகாய் என்கிற மனுஷனிடத்தில் இருந்த இந்த விஷயம் எனக்கு என்னமோ நெகட்டிவாக தான் தெரியுது. அப்படின்னா ராஜா எல்லாரையுமே வணங்கணும், அப்படின்னா வணக்கம் சொல்லணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது எந்த வணக்கம்னு எனக்கு தெரியல. அதனால அங்கே இருக்கிற நல்ல வேலைக்காரர்களும் ஆமான் வரும்போது அவனை வணங்குகிறார்கள். ஆனால் இவன் யூத குலமாக இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம கர்த்தரை தவிர வேற ஒருத்தருக்கும் வணங்க மாட்டோம் அப்படின்ற கான்செப்டில் இருந்தாரோ என்னமோ தெரியல. ஆனால் இந்த ஆமான் வரும்போது இந்த மொர்தெகாய் மட்டும் அவரை வணங்கவும் இல்லை, அவரை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இந்த மொர்தெகாய் அவனை நமஸ்கரிக்காதனால, வணங்காததுனால ஆமானுக்கு ரொம்ப கோபம் வருது. இல்லை, எப்படி இவன் மட்டும் நம்மளை இப்படி வணங்காமல் இருக்கிறான், நம்ம இவனை அழிச்சிடணும், இவனை இருக்கக்கூடாது, நம்மளை வணங்காமல் ஒருத்தனும் இருக்கக்கூடாது நினச்சி ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பி தூக்கு மரத்தை செஞ்சது தான் மிகப்பெரிய தவறு. அப்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இடங்களிலும் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரத்தில் மதிக்கப்படாத இடத்துல நம்ம நிறைய பேர் மதிப்பு வேணுன்றதுக்காக நிறைய பேர் போராடுறாங்க. நீ என்னை மதிச்சே ஆகணும், நீ என்னை மதிக்கலைன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது, நீ என்னை மதிக்கலைன்னா இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய இடத்துல நம்ம பிஹேவ் பண்ணுறோம். நம்முடைய பிள்ளைங்க நம்மளை மதிக்கலைன்னா, வேலை செய்கிற இடத்துல நம்மளை மதிக்கலைன்னா, ஒரு குறைஞ்ச ஒரு மனிதன் நம்மளை மதிக்கலைன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப கோவம் என்னை மதிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போராடுறாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மளை மதிக்க வைக்கிறது நம்ம கோவப்பட்டோ எரிச்சலாகவோ பண்ண முடியாது. நீங்கள் ஆண்டவரோடு நடப்பீங்க. கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி, யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களா உங்களை மதிக்கிற ஒரு நாளை ஆண்டவர் நியமிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்படித்தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரயாசப்படுமே தவிர, நீங்கள் ஞானம் இல்லாமல் என்னை ஒருத்தர் மதிக்கலைன்றதுக்காக அந்த மதிக்காத மனுஷனை நான் மதிக்க வைக்க நீங்கள் போராடினாலும் பிரச்சனை பண்ணினாலும் உங்களுக்கு எதிராய் அந்த பிரச்சனை திரும்பிடும். வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் 12 சீடர்களில் அநேக சீடர்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் மதிக்கவே இல்லை. ஆனால் அவங்க மூலமாக ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். அவங்க செய்திகளிலே ஒரு மிகப்பெரிய வல்லமை புறப்பட்டது. அதனால அவங்க பேசுகிற அந்த காரியத்தை பார்த்து அநேகம் பேர் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது நம்மளை மதிக்காதவங்களை நம்ம மதிக்க பண்ணுறதுக்கு பிரயாசமே எடுக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்படிதான் நிறைய பேர் மதிக்காமல் தான் இருந்தாங்க. அதுக்காக என்ன நீ மதிக்கல, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தேன், இப்போ அக்னியை அனுப்புனா, இப்போ தூதர்களை அனுப்புனா, உங்களை கர்த்தர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதையுமே செய்யலை. தன்னை மதிக்காதவர்களையும் அவர் நேசித்தார். பரவாயில்ல, 10 பேர் மதிக்கிறாங்க, நீங்கள் ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னு சொல்லி கர்த்தர் லெகுவாய் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் யாரோ ஒருத்தர் இந்த வழியாக இப்போ கடந்து போகலாம். பாஸ்டர், எனக்கு ரொம்ப கோபம் வருது, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, இவன் என்ன மதிக்க மாட்டேன், இந்த மகன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான், என்ன இருக்குது, என்னை விட என்ன இருக்குன்னு மதிக்கலை, கொஞ்சம் ஒரு ஜல்லி காசுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள்
நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, பரவாயில்ல பரவாயில்ல, பொறுத்துக்கோ, எல்லாரும் மதிக்கணும்னு கிடையாது, நீ போராடாத. ஒரு நாள் வரும், கர்த்தர் மென்மேலும் படிப்படியாக உயர்த்திட்டே வருவார். அன்றைக்கு உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சிநேகிதர்களாய் மாறுவார்கள். வேதம் சொல்லுது, தானியேலை ஒருத்தருமே மதிக்கலை, கூட வேலை செய்கிறவங்க. ஆனால் ஒரு நாள் தானியேலுடைய தேவன் பெரியவர் என்கிறத நிரூபித்தார். அன்னைக்கு அவங்க எல்லாரும் கனப்படுத்துத ஒரு நாள் வந்துச்சு. அதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களையும் யாரும் மதிக்கலை. அவங்க வார்த்தைக்கு ராஜா எல்லாம் செவி கொடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருந்து அவங்கள கனப்படுத்தினார். அந்த தேவன் உங்கள் கூட இருப்பார். யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, பரவாயில்ல, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த ஞானத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுக்கு, எங்களை மதிக்காதவர்களுக்கு பின்பாக போய் எங்கள் நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல், நாங்கள் கோவப்படாமல் ஆண்டவரே இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இரக்கத்தை எங்களுக்கு செய்யுங்கப்பா. இன்றைக்கி பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. ஜெப குறிப்புகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த ஜெப குறிப்புகள் சாட்சியின் குறிப்புகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த 100 நாட்கள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதம் உண்டாகட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 6 o'clock, செகண்ட் சர்வீஸ் 8:30. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போம். லைவில் முடிஞ்சவங்க அட்டன் பண்ணுங்க, நேரடியாக எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.